எந்த கம்பெனிலுமே என்னோட ஸ்கில்லோ என்னோட நாலேஜோ அவங்க செக் பண்ணவே இல்லை. So when I made the bike accident, that time I lost my eyesight. So I took so long to come in this position. So but Abelora is here. ஸோ எங்கள் அல்டிமேட் கோலே பார்த்தீங்கன்னா எங்கள் அகாடமிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் பேரா ஒலிம்பிக்ஸ் வந்து நாங்கள் வந்து பசங்களை பார்ட்டிசிபேட் பண்ணுறது எங்களுடைய நோக்கமே. மோனிக் வந்து சிட்டிங் டாலரன்ஸ் இருக்காது, ஒரு இடத்துல உட்கார முடியாது. அதனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் ஒரு இடத்துல உட்காந்து எழுந்து ஓடிடுவான். இப்போ ஒரு 45 to 1 hour வரைக்கும் ஒரு இடத்துல உட்காந்து அதனால ஒர்க் பண்ண முடியுது. இது இடம் சூப்பரா பிடிச்சிருக்கா? சூப்பரா. நீ விளையாடினாப்ட்டு நீ எப்படி ஆயிட்ட? ஸ்லிம் ஆயிட்டீங்க. பிறந்ததுல இருந்து அவங்க வந்து லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் அவங்க வாழ்க்கையில தேவைப்படுது எல்லாமே வந்து சேர்த்து நம்ம ஒரு ஈகோ சிஸ்டமா பில்ட் பண்ணிருக்கோம். அதுதான் Abelora ஃபவுண்டேஷன்ல நாங்க என்ன பண்றோம்னா 2 திட்டங்கள் இருக்கு. ஒன் இஸ் மேக் அ விஷ், ஒன் இஸ் கிவ் அ விஷ். சுய தொழிலோ இல்ல வேலை வாய்ப்போ தேடுற இளைஞர்களுக்கு, இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஹெல்ப் பண்றோம். ஸோ ஏபிள்ஆரா அப்படின்ற வார்த்தையிலே பார்த்தீங்கன்னா டிஸ்ஏபிள் அப்படின்ற விஷயம் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ்க்காக இப்போ இங்கே வந்து ஒரு லிஸ்டிங் இருக்கு, நான் அதை படிச்சு காட்டுறேன். ஓகே. இங்க வந்து யாருமே ஒரு விஷுவலி இம்பேர்ட் அப்படின்னு சொல்லி சிம்பத்தி கொடுக்கறது கிடையாது. நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். அன்றாட வாழ்க்கையில நம்ம எல்லாருமே சகஜமா பண்றதுக்கே நிறைய சலிச்சுப்போம். இதெல்லாம் பண்ணணுமா, இப்படிலாம் பண்ணணுமான்னு கை கட்டின விஷயத்தையே நம்ம வந்து தட்டி கழிக்கும் போது பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் வந்து சில விஷயங்களை பண்ணணும்னா மெனக்கெடுவாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக்கிறதுக்காக ஏபிள்ஆரா அப்படின்னு அழைக்கப்படுற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் A to Z விஷயங்களை அவங்களுக்கு செஞ்சு தராங்க. ஸோ அந்த விஷயங்களை பத்தி இன்னும் தெளிவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ ஏபிள்ஆரா அப்படின்ற வார்த்தையிலே பார்த்தீங்கன்னா டிஸ்ஏபிள் அப்படின்ற விஷயம் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இதை பற்றி தெரிஞ்சு இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு பார்த்தோம். அந்த பேர்லேயே எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்போது நிறைய இன்ஸ்பைரிங்கான பீப்புள் இங்கே இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் நம்ம கூட இணைய போறாரு. வணக்கம் சார். ஹாய் ஹாய் ஹாய். அசீஸ் ரகுமான். எஸ், பேர் கரெக்டா சொல்றேன்னா? கரெக்டா சொல்றீங்க. இங்க பக்காவா கோட்ல கோபிநாத் சார் மாதிரி இருக்கீங்க. கோட்டில் மட்டும் இல்ல, குரலிலும் இருப்போம். வாவ் சார். சார், ஏபிள்ஆரா அப்படின்னா என்ன? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெல்கம் டு ஏபிள்ஆரா. ஓகே, ஏபிள்ஆரா அப்படின்றது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட் பிளாட்ஃபார்ம் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். ஓகேவா? அதாவது ஒரு பர்சன் வித் டிசபிலிட்டி வந்து ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு சர்வீஸும் வாங்குறதுக்கு எல்லாரும் மாதிரி அவங்க கூகுள் சர்ச் பண்ணி ஈஸியா எடுக்கிறதுங்கிறது நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, அது வந்து ரொம்ப பிரிஞ்சு போய் கிடக்கு. இப்போ ஒரு வீல் சேர் வேணும், ஒரு ஹியரிங் எய்ட் வேணும்னா அவங்க சர்ச் பண்ணும்போது அவ்வளவு சீக்கிரமா வந்து அவங்களுக்கு கிடைக்காது. எங்க இருக்குது, அவங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது இருக்கா, கடை இருக்கான்ற தேடி வர கிடைக்காது. இந்த மாதிரி இருக்கிறப்போ இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு கம்ப்ளீட் பிளாட்ஃபார்மா கொண்டு வந்து ப்ராடக்ட்ஸ், சர்வீசஸ், டிராவல், இது மூணுமே ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும் அப்படிங்கிறத சேர்த்து எடுத்து பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஏபிள்ஆரா. ஸோ ஏபிள்ஆரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ், என்னென்ன சர்வீசஸ், என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்க பிறந்ததுல இருந்து அவங்க வந்து லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் அவங்க வாழ்க்கையில தேவைப்படுகிறது எல்லாமே வந்து சேர்த்து நம்ம ஒரு ஈகோ சிஸ்டமா பில்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதுதான் ஏபிள்ஆரா. நீங்க எப்போ சார் இங்க ஜாயின் பண்ணீங்க? ஓகே, இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா வந்து ஓகே, நான் வந்து என்னோட காலேஜ் ஐஐடி மெட்ராஸ்ல டெவலப்மெண்ட் ஸ்டடிஸ் முடிச்சேன். நான் முடிச்சுட்டு என்னோட கரியர் லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஏபிள்ஆராவும் ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே ஏஜ், அந்த கரியர் ஏஜ் சொல்றேன். சோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது when I was talking to the founder மிஸ்டர் பாலா சிவா, இப்போ வந்து யூஎஸ்ல இருக்காரு. சோ he is the founder. சோ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு அஜீஸ் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் சொன்னேன், எனக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வாங்குறதா இருந்தா கூட நான் யாராவது ஹெல்ப் கூப்பிட்டு தான் வாங்க வேண்டியிருக்கு. பிகாஸ் ஐ நோ ஹவு டு யூஸ் போன். பட் ஆனா அந்த போன்ல எனக்கு தேவையான கலர் என்னன்றதை யாரும் சூஸ் பண்ணி தான் ஏதாவது கொடுக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது அவர் சொல்லிட்டு இருக்கும்போது, உனக்கு என்ன பண்ணணும்னு கேட்டப்ப எனக்கு டிராவல் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, நான் வெளியில போகணும், ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லும்போது ஓகே வில் ஸ்டார்ட் சம்திங் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சு பண்ணதுதான் இந்த ஏபிள்ஆரா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்.
அண்ட் தட் ஸ்டார்டட் வித் ஃபர்ஸ்ட் மவுண்டனிங் ட்ரெக். சவுத் இந்தியாலே வந்து ஹையஸ்ட் பீக் பாயிண்ட்டுக்கு ட்ரெக்கிங் பண்ணி போய் நிற்கும் போது தான் தெரிஞ்சது ஏபிள் ஓரானா என்ன அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்தது. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகி இப்போ பாத்தீங்கன்னா we have come a long way from technology standpoint இருந்து எல்லாத்துலயுமே வேற லெவல் வந்திருக்கோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா சார், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ சார் இப்போ அடுத்தது என்ன சார்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது முக்கியமான ஒரு விஷயம், டெக்னாலஜி. நம்ம வந்து ஒரு மெயினான விஷயம் டெக்னாலஜி தான். இந்த டெக்னாலஜி மூலமா தான் ஒருத்தவங்க வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த வீடியோ போஸ்ட் ஆயிருக்கும். அந்த டெக்னாலஜில நான் சொல்றதை விட நம்ம டெக்னாலஜில நம்ம சிடிஓ இருக்காரு மிஸ்டர் யோகேஷ், வாங்க அப்படி பார்க்கலாம். ஓகே சார். ஸோ கடைசியா நம்ம அஜீஸ் வந்து இங்க கூட்டு வந்து ஒரு முக்கியமான பர்சனோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி விட்டாரு. ஸோ இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏபிள் ஓராவை பொறுத்த வரைக்கும் முக்கியமா எல்லாமே ஆன்லைன் பிளாட்ஃபார்மா இருக்கு. அதுல முக்கியமா சிடிஓ பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வெல்கம் சார். ஹலோ. ஸோ யோகேஷ் சார், நாங்க வந்து கேள்விப்பட்டது எல்லாமே டிசபிள் பீப்புள், அதாவது பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது ஆன்லைன் மூலமா நீங்க பூர்த்தி பண்றீங்கன்னு. உங்களுடைய ரோல் என்னவா இருக்கீங்க? ஸோ ஏபிள் ஓரால நான் வந்து சீப் டெக்னாலஜி எனேபிளர். எனிதிங் ரிலேட்டட் டெக்னாலஜி அதை நான் ஹெட் பண்ணிட்டு இருக்கேன் ஏபிள் ஓரால. வெப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இதை டெவலப் பண்றது, டெஸ்ட் பண்றது, டிப்ளாய் பண்றது. ஸோ ஸ்டார்டிங்ல இந்த வெர்ஷனோட அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பீங்க? அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் ஒரு விஷயம் கண்டிப்பா. ஓகே. ஸோ இதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க இன்கார்பரேட் பண்ணிருக்கீங்க இந்த ஆப்ஸ்குள்ள? இனிஷியலா வந்து இது ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி தான். அந்த இனிஷியலா இந்த பாப்புலரான இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் நீங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ்க்காக. டிசபிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரி மல்டிபிள் டைப் ஆஃப் டிசபிலிட்டிஸ் உள்ளவங்க ஒரு வெப்சைட்டையோ ஒரு ஆப்பையோ வேற வேற மாதிரி பயன்படுத்துவாங்க. ஓகே. இப்போ முழுமையா வந்து கண் பார்வை குறைபாடு உள்ள ஒரு மனுஷங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வாய்ஸ் ஓவர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. வாய்ஸ் ஓவர் ஆன் பண்ணி அவங்க அந்த ஆப்பை நேவிகேட் பண்ணுவாங்க. இப்போ இதுக்குன்னு ஒரு கைட்லைன் இருக்கு ஆக்சுவலா. எப்படின்னா வந்து WCAGன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரூல் செட் மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. அந்த கைட்லைன்ஸ் வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபுல்லி ஆக்சசிபிள் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணணும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணது. அதுக்கப்புறம் போக போக அந்த ரூல் செட்டை தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின் போது இப்போ அஜீஸ் மாதிரி ஸ்மார்ட்டான மக்கள்லாம் நம்ம கூட ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்றதே அவங்கள வச்சு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ரியல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வர ஆரம்பிச்சது. இப்போ நம்ம நார்மல் டெஸ்டர்ஸை வச்சு ஆக்சசிபிலிட்டி டெஸ்ட் பண்ணா அவங்க நம்ம என்ன ரூல்ஸ் கொடுக்குறோமோ அதை டெஸ்ட் பண்ணி முடிச்சு கொடுத்துருவாங்க. ஆனா இப்போ அஜீஸ் டெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அவர் விஷுவலி இம்பேர்டு, அது எப்படி வந்து அவர் நார்மலா வாழ்க்கையில பயன்படுத்துவாரோ அது மாதிரியே அவர் செய்வாரு. அவருடைய தேவைகளும் உங்களுக்கு தெரியும், தேவைகளும் எங்களுக்கு தெரியும். ஸோ இன்னும் க்ளோஸா எங்களால இந்த பிளாட்ஃபார்மை இன்னும் எஃபெக்டிவா கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ இது எல்லா வகையான மக்களுக்குமே பொருந்துற மாதிரி பண்ணிருக்கீங்க. பீப்புள் வித் எனி டிசபிலிட்டின்றதா நம்மளோட டார்கெட் ஆக்சுவலா. ஓகே. நம்மளோட யூஐ ஸ்டைலும் பாத்தீங்கன்னா அதுல உள்ள பட்டன்ஸ், சைஸ், கலர்ஸ் இது எல்லாத்துலயுமே நாங்க ஸ்பெசிஃபிக்கா ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு டிசபிலிட்டிக்கு ஏத்த மாதிரியா. சார் இந்த ஆப் இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்கு சார்? இப்போ சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஆன்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி மல்டிபிள் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஆன்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் எவ்வளவு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் நம்மளால ஆன்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஆன்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் இதை பப்ளிக்கும் இப்போ ஆக்சஸ் பண்ற இடத்துல தான் இந்த ஆப் இருக்கு. நன்றி சார். இன்னும் வெகு விரைவில் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய மாமரதா இருக்கும். ஹாய் ஹாய் ஹாய். சொல்லுங்க அர்ச்சனா. ஸோ அர்ச்சனா இங்க இருக்காங்க. நீங்க தான் கை கொடுக்கணும். சார் சொன்ன மாதிரியே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுடைய முக்கியமான ரோல் என்ன? அதை தாண்டி இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஜாயின் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கும். நீங்க எப்போ ஜாயின் பண்ணீங்க, எதுக்காக? நான் ஜாயின் பண்ணி 8 months ஆகுது. இங்க கஸ்டமர் சர்வீஸ் ஹெட்டா இருக்கேன். ஏபிள் ஓரா ஃபவுண்டேஷன்ல நாங்க என்ன பண்றோம்னா 2 திட்டங்கள் இருக்கு. ஒன் இஸ் மேக் அ விஷ், ஒன் இஸ் கிவ் அ விஷ். இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா CSR அண்ட் ISR ஃபண்ட்ஸ் உள்ள வருதுங்க. ஸோ அது மூலியமா தான் இது வந்து நடைமுறைப்படுத்தப்படுது. மேக் a wish and give a wish அப்படின்றது தான் இது ரெண்டுமே. இது வந்து CSR அண்ட் ISR ஃபண்ட்ஸ் மூலியமா சாத்தியமாகுது. ஏபிள் ஓராவோட மெயின் நோக்கம், மெயின் எய்ம் என்னன்னா சேஞ்சிங் த ஃபியூச்சர் ஃபார் பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ், ஃபார் அண்ட் வித் பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் தான் ஏபிள் ஓராவோட மெயின் நோக்கம். We are a team who are individually inspired and together as a team. சுய தொழிலோ இல்லை வேலை வாய்ப்போ தேடுற இளைஞர்களுக்கு, இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ I invite donors as well as individuals to come and join us and make a change in the future of persons with disabilities. Nice. இங்க என்ன மாதிரி ஒர்க்லாம் இப்போ உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க நிறைய பண்றீங்க. எப்படி இருக்கு இந்த தொழில், இந்த வேலை, எப்படி சர்வீஸ் எப்படி இருக்கு? ஆக்சுவலா எனக்கு வந்து இங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. and I like the vision and mission of ஏபிள் ஓரா.
இந்த மேண்டேட் வந்து 25% பிடபிள்யூடி ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது மாற்றுத்திறனாளிகள் தான் 25% இங்கே ஒர்க் பண்ணுறோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து வேலை வந்து ஐவ் டேக்கன் அப் as த கஸ்டமர் சர்வீஸ் ஹெட். ஸோ அடிக்கடி வாடிக்கையாளர்கள்கிட்ட பேசுறது, அவங்களுடைய குறை நிறைகளை தெரிஞ்சுக்கிறது, அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணுறது. எனக்கு யூஸ்வலாக ஐம் அ பீப்புள்ஸ் பர்சன், எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால ஐவ் டேக்கன் அப் திஸ் ஜாப் அண்ட் ஐ லவ் மை ஜாப். நைஸ், தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ நம்மளை சுற்றி 3 முக்கியமான சிங்க பெண்கள் இருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக மணிமேகலை கிட்டேருந்து ஆரம்பிப்போம். மணிமேகலை வணக்கம். வணக்கம். இங்கே உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ இங்கே ஒர்க் கல்ச்சர் உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு கேட்கணுன்னாங்க. நம்ம கம்பெனியில் நம்மளுடைய ஆர்கனைசேஷனில் என்ன மாதிரி ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு? ஸோ நான் வந்து பேசிக்காக ஒரு எம்பிஏ கிராஜுவேட். ஒரு விஷுவலி இம்பேர்டு வந்து எம்பிஏ படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஸோ எம்பிஏ முடிச்சுட்டு என்னோட அடுத்த டார்கெட் வந்து ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 3 வருஷம் 40 கம்பெனிஸ் போயிட்டு வந்தேன். எந்த கம்பெனிலுமே என்னோட ஸ்கில்லோ என்னோட நாலேஜோ அவங்க செக் பண்ணவே இல்லை. அவங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ணது, நீங்கள் விஷுவலி இம்பேர்டு, உங்களால் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி என்னோட ஃப்ரெண்டு மூலமாக ஏபிளரா பற்றி கேள்விப்பட்டேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், எனக்கு குட் ஜாப் கிடச்சிது. ஸோ இங்கே நான் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். லைக் எனக்கு ஒரு விஷுவலி இம்பேர்டு இங்கே எப்படி ஒர்க் பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற எல்லா ஸ்ட்ரக்சரும் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து யாருமே ஒரு விஷுவலி இம்பேர்டு அப்படின்னு சொல்லி சிம்பத்தி கொடுக்கறது கிடையாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்க, இதன் மூலிமா நிறைய பேருக்கு உதவியும் பண்ணுறீங்க, டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாக. ஸோ இந்த மூமெண்ட் எப்படி இருக்குது? வெரி ஹாப்பி மூமெண்ட். ஏன்னா ஒரு இடம் வரும் அப்படின்னா நம்மளை பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்லி எனக்கு பார்க்க முடியாது, எனக்கு என் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகணும், நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்கன்னா என் கையில் கொடுக்கணும், நீங்கள் இங்கேருந்து மூவ் பண்ணீங்கன்னா நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நான் இங்கே இருக்கிற யாருக்குமே சொல்ல வேணாம். நான் எப்படி நடந்துக்கிறேன் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறவங்களே புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பாங்க. இங்கே உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இதன் மூலயமா எப்படி மக்கள் பயனடைகிறாங்க? ஸோ இங்கே என்னோட ரோல் என்ன அப்படின்னா, நான் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடருக்கோ இல்லை ஒரு வெண்டார் ப்ராடக்ட் வெண்டாரையோ ஆன்போர்டு பண்ணணும், அவங்கள அவேர் பண்ணணும். எஸ், அவங்கள வந்து ஆன்போர்ட் பண்ண வைக்கணும். அவங்களோட சர்வீஸ் வந்து நான் இங்கே லிஸ்டிங் பண்ண வைக்கணும். ஏன் லிஸ்டிங் பண்ண வைக்கணும் அப்படின்னா, ஒரு விஷுவலி இம்பேர்டுக்கு மியூசிக் டீச்சர் தேவைப்படுறாங்க அப்படின்னா அந்த விஷுவலி இம்பேர்டு எங்கள் சைட்டில் வந்து ஏபிளரா சைட்டில் சர்ச் பண்ணி மியூசிக் டீச்சர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க சர்வீஸ் வந்து அவங்க அவைல் பண்ணிக்குவாங்க. ஸோ இங்கே டோட்டலாக என்ன கான்செப்ட் அப்படின்னா, பிடபிள்யூடியை வந்து எனேபிள் அண்ட் எம்பவர் பண்ண வைக்கிறோம்.